அதுக்கெல்லாம் பஞ்சாயத்து வைக்க பண்ணலாம் தெரியுமா? ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து தீர்ப்பு இல்லைன்னா அரச மரத்துக்கு அடியில உட்கார்ந்து தீர்ப்பு. இது ஏன் அரச மரத்தையும் ஆலமரத்தையும் தேர்வு பண்ணாங்க? ஆலமரத்துக்கு அடியிலையும் அரச மரத்துக்கு அடியிலையும் உட்கார்ந்து அதுக்கெல்லாம் நாட்டு பஞ்சாயத்து நடந்துச்சுன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குமா? இன்னைக்கும் வீட்டுல ஒரு ஆடு மாடு கண்டு போட்டா நச்சுக்குள்ள வந்து எங்க கட்டணும்? நச்சுக்குள்ள ஏன் தெரியுமா? ஏன் கட்டுறாங்க? ஏன் இத்தனை மரம் இருக்குல்ல? ஏன் ஆலமரத்துக்கு கட்டணும் அப்படின்னா தீர்ப்பு சொல்றதுக்கும் ஆலமரத்தை இதை கட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். இன்னைக்கு வந்து எத்தனை மரம் இருந்தாலும் கூட நச்சுத்தன்மையை போக்கும் தன்மை வாய்ந்த ஒரே ஒரு மரம் இருக்கு, அது ஆலமரம் மட்டும்தான். அதனால தமிழ் ஆராய்ச்சி பண்ணி அந்த நச்சுக்குழி கீழே போட்டா மண்ணிட்டு போயிடும். ஆமா, ஆலமரத்துல கேட்டா அந்த ஆலமரத்துல வாய் என்ன பண்ணோம், அந்த விஷத்தை முறிச்சு நன்மையை கொடுக்குங்கிறதுக்காக ஆலமரத்துல கொண்டு போய் இந்த நச்சுக்குழியை கட்ட வச்சான். அரச மரத்துக்கு அடியில உட்கார்ந்து எந்த ஒரு மனுஷன் நியாயமான தீர்ப்பை சொல்றானோ அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுங்கிற உணர்வை ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அரச மரத்துக்கு அடியிலே தீர்ப்பு அப்படிங்கிற காரணத்தோடு இடத்துல கல்விமொழிப்படி கேட்கிற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும். நான் கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்கணும், என்ன சொல்லணும்னு நினைக்க